காப்பாற்ற பல்வேறு செலவுகளையும் முயற்சிகளையும் கையாளுகின்றனர். அப்படி ஏராளமான முயற்சிகள் செய்தாலும் மொழிகளை பற்றிய பல உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. இங்கும் இரு மொழிகளாகிய தமிழ் மற்றும் அரபின் முக்கியத்துவத்தை காப்பாற்றுவதை குறித்தும் காப்பாற்றாவிடில் அதனால் ஏற்படும் வீழ்ச்சியை பற்றியும் விரிவாக எம் பள்ளி மாணவ பெண்மணிகள் உங்களின் போது வருகின்றனர். வாருங்கள் முனைவோம். Hi dude. These people are talking silly language. Silly guy. English is an international language. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியை பற்றி விவாதம் செய்யப்படுகிறது. இன்றைய தினம் இரு செம்மொழியான தமிழ் மற்றும் அரபு மொழியை பற்றி விவாதம் நடக்கப் போகிறது. அரபு மொழியை பற்றி விவாதம் செய்ய வந்திருக்கவர்கள் சுவை, சபின், ஹுமேரா. தமிழ் மொழியை பற்றி விவாதம் செய்ய வந்திருக்கவர்கள் ரிஃபாயா, சஃபா, ரீமா. இது மட்டுமல்லாம இந்த விவாதத்தை காண்பதற்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் சில நபர்கள். முதன்மையாக தமிழ் மொழியை பற்றி உங்கள் விவாதத்தை ஆரம்பிங்கள். தமிழன் என்பதை பெருமையாக நினைக்கின்றேன். ஏனென்றால் தமிழ் மொழியை பொக்கிஷம் என்கிறார்கள். தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள். தமிழ் மொழியை யார் அழிக்க நினைக்கிறார்கள்? தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள். தமிழ் மொழியை பேச கூச்சமாகிவிட்டது. பல மொழிகள் அதிகமாகிவிட்டது. இந்தியாவில் முதலாக அச்சடித்த நோட்டுகள் தமிழுக்கு மட்டும்தான் முதன்மை கொடுக்கப்பட்டது. நம் அனைவரும் ஒன்றுதான். நம் மரபை காக்கும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா. உலகின் மூத்த மொழி நம் தமிழ் மொழி. உலகின் மூத்த மொழி தமிழ் மொழியா? ஏனென்றால் தமிழில் சங்க இலக்கியங்கள் இருக்கிறது. பல்வேறு நாடுகளில் கல்வெட்டு அமைந்துள்ளது. முன்னிலை, தன்மை, படர்க்கை. உன் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் உன் குரல்களை நெரிப்பது போல் என்று பொருள் இருக்கிறது. உங்கள் மொழிதான் சிறந்ததா, எங்கள் மொழி சிறந்தது என்று அடுத்தபடியாக அரபு மொழியை பற்றி உங்கள் விவாதத்தை ஆரம்பிங்கள். அரபியின் பெருமையை பற்றி கூற வேண்டும் என்றால் அல் அரபி ஹுவலுகதுல் ஃபில் ஜன்ன, அல் அரபி ஹுவலுகதுல் ஃபில் குர்ஆன், அல் அரபி ஹுவலுகதுல் ஃபில் கபர், அல் அரபி ஹுவலுகதுல் ஃபில் ஆখিরা. அரபியின் சுருக்கத்தை அரபிலே சொல்லி முடித்திருக்கார் மிக அருமையாக. அதன் பொருளை நான் கூறுகிறேன். அரபு மொழி என்பது குர்ஆன் மொழியாகும். அரபு மொழி என்பது சொர்க்கத்தின் மொழியாகும். அரபு மொழி என்பது கபரின் மொழியாகும். அரபு மொழி என்பது நாளை மறுமை நாளின் மொழியாகும். அடுத்தபடியாக தமிழை பற்றி உங்கள் விவாதத்தை ஆரம்பிங்கள். 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது நமது தமிழ். உலகில் 7000 மொழி உள்ளன. அதில் 23 மொழிகள் மட்டும்தான் மக்கள் சரளமாக பேசப்படுகின்றன. அந்த 23 மொழிகளில் 10 பழமையான மொழி உள்ளது. அந்த 10 பழமையான மொழியில் தமிழ் தூய்மையாக இடம் பிடித்து உள்ளது. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. மலையாளம் போன்ற மொழிக்கு தமிழ் தாயாகவும் இருக்கிறது. எனவே தமிழ் தாய்மொழி, ஆட்சி மொழி நிறைய மொழிகள் இடம் பிடித்து உள்ளது. தமிழையே படித்து தமிழையே நேசித்த ஒரு நபர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தமிழை செம்மொழியாக அறிவித்திருக்கிறார். தமிழ் 24 வட்டார மொழிகள் உள்ளது. 24 வட்டார மொழிக்கு எடுத்துக்காட்டு கூற முடியுமா? ஒவ்வொரு ஊரிலும் தமிழை ஒவ்வொரு விதமாக பேசப்படுகின்றன. மதுரையில் ஒரு விதமாகவும், கோவை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஒரு விதமாகவும் பேசப்படுகின்றன. தமிழ் 14% தன்மை உடையது. நன்றி. 7000 மொழிகளில் தமிழ் மொழிதான் சிறந்தது என்று மிக அருமையாக கூறினார். APJ அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் செம்மொழியாக தமிழை அறிவித்ததை பற்றி மிக அருமையாக கூறினார். கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை அவர்கள் மைக்ரோசாப்டின் CEO தமிழ் வழியிலே கற்று இன்று கையாளிக் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தபடியாக அரபு மொழியை பற்றி உங்கள் விவாதத்தை ஆரம்பிங்கள். அரபு மொழியில் பல சொற்றொடர்கள் உண்டு. அதனை வடமிருந்து படித்தால் ஒரு அர்த்தத்தையும், இடமிருந்து படித்தால் மற்றொரு அர்த்தத்தையும் அமைந்திருக்கும். அரபு கவிதைகளில் பல சொற்கள் உண்டு. அதனை படிக்கும் போதும் உச்சரிக்கும் போது ஒரே போன்று இருந்தாலும் கருத்தில் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். அதாவது இரு சொற்கள் உச்சரிக்கும் போது ஒரே போன்று இருந்தாலும் கருத்தில் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். இதற்கு அரபு இலக்கணத்தில்
சொற்கள் நிறைவாகவும் விசாலமானவும் இருந்தாலும் அரபியில் நிறைய சொற்கள் விசாலமானவும் இருந்தாலும் அரபியில் தனித்துவமும் மிக முக்கியமான தனித்துவம். எனவே வேறு எந்த மொழிக்கும் இது போன்ற தனித்துவமும் தனி சிறப்பும் இருக்காது. ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கிறது என்று மிக அருமையாக கூறினார். அடுத்தபடியாக தமிழை பற்றி உங்கள் விவரத்தை ஆரம்பிங்கள். தமிழ் என்பது பழமையான மொழி, பண்பற்ற மொழி, உச்சங்கம் வளர்ந்த மொழி, தேனினும் தீந்தமிழ் மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடி என்ற தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நமது தமிழ் மொழி. இந்தியாவில் மிகவும் தொன்மையான கல்வெட்டுகளை பெற்ற மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழிலிருந்தான் திராவிட மொழிகள் தோன்றின என அறிஞர்கள் கருதுகின்றனர். தமிழ் மொழி இந்த நாட்டுடைய பூர்வீக மொழி என்பதை எடுத்து காட்டுகிறது. உதாரணமாக, இந்தியாவுடைய வரலாறு சிந்து சமவெளியில் தொடங்கியது என்று சொன்னார்கள். இன்று கீழடியின் ஆராய்ச்சியின்படி வைகை ஆற்றங்கரையோரம் தொடங்கியுள்ளது என்று இந்தியா புதிய வரலாறு படைக்கிறது. நன்றி. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். கீழடியின் ஆராய்ச்சியில் இந்திய வரலாற்றை மாற்றி அமைத்தது என்று மிக அருமையாக கூறினார். உங்கள் மொழிதான் சிறந்ததா, எங்கள் மொழி சிறந்தது என்று. அடுத்தபடியாக அரபு மொழியை பற்றி உங்கள் விவாதத்தை ஆரம்பிங்கள். தமிழ் நமது தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அரபி மொழியே. இது என்ன புது கதையா இருக்கு? ஆம் நடுவர் அவர்களே, தமிழ் மொழி அரபி மொழிதான் மூத்த மொழி. மனிதர் உலகில் தோன்றுவதற்கு முன் ஆலமுல் அர்வா என்னும் ரூஹ்களின் உலகத்தில் அல்லாஹ் நம்மிடம் உடன்படிக்கை எடுத்தான். அந்த உடன்படிக்கைக்கு நாம் அனைவரும் பதிலளித்தோம். அந்த உடன்படிக்கை அரபி மொழியிலேயே அமைந்துள்ளது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலக மொழிகளுள் அரபி மொழி மிக விசாலமானதாகவும் அதிக சொற்களை உடையதாக இருக்கிறது என்று. ஈருலகத்தின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அரபி மொழியில் உள்ள அனைத்து வார்த்தைகளையும் யாராலும் கற்க முடியாது. நான் ஏன் என் அரபி மொழியை நேசிக்கின்றேன் தெரியுமா? நான் 3 காரணத்தினால் என் அரபி மொழியை நேசிக்கின்றேன். முதலாவது, நான் ஒரு முஸ்லிம். நான் அரபி என்ற காரணத்தினால் நேசிக்கின்றேன். இரண்டாவது, குர்ஆன் அரபி மொழியில் அமைந்துள்ளது என்ற காரணத்தினால் நேசிக்கின்றேன். மூன்றாவது, சொர்க்கவாசிகளுடைய மொழி அரபி மொழி என்ற காரணத்தினால் நேசிக்கின்றேன். தமிழ் மொழியை விட அரபி மொழி சிறந்ததா? தமிழ் மொழியை விட அரபி மொழிதான் சிறந்தது. ஏனென்றால் அரபி மொழியில் உள்ள சில வார்த்தைகளை தற்பொழுதைய காலத்தில் தமிழ் மொழியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக காலி, மாஜி, ஆஜர், இருதரப்பு, வக்கீல், இது போன்ற வார்த்தைகள் அரபி மொழியை சார்ந்தவை. இந்த வார்த்தைகளை தற்பொழுதைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள பெரிய பெரிய எழுத்தாளர்களும் பெரிய பெரிய கவிஞர்களும் இதை தமிழ் மொழியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையின் கல்வி பிரிவு யுனெஸ்கோ 6 மொழிகளை 6 அலுவல் மொழியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். அந்த 6 மொழிகளுள் அரபி மொழியும் ஒன்று. நமது உலகில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள் கொண்டாடப்படுகிறது போல் அதே போன்று அரபி மொழிக்கும் டிசம்பர் 18ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட திருக்குறளை படித்து இதற்கு பொருள் தாருங்கள் என்று கூறினால் இவர்களுக்கு பொருள் கூட தெரியாது. ஆனால் அரபி மொழியோ அப்படி இல்லை. அரபி மொழி என்றென்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அரபி மொழி யாராலும் அழிக்க முடியாது, என்றும் அழியாது. உலகம் என்றும் ஒன்று இருக்கும் வரை அரபி மொழியும் இருக்கும். ஏன், உலகம் அழிந்தாலும் அரபி மொழி இருக்கும். ஏனென்றால் சொர்க்கவாசிகளுடைய மொழி அரபி மொழியே. இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். அரபு மொழியின் தனி சிறப்பை பற்றி மிக அருமையாக கூறினார். இப்பொழுது வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் நமது நண்பன் ஆங்கில மொழியில் மிக அருமையாக உரையாற்றினார். இப்பொழுது அவரை ஆங்கில மொழியில் எழுத சொன்னார். Best. நான் சொன்னது BOOK புக், ஆனா அவர் எழுதியிருக்கிறது KOOK புக். நான் சொன்னது CAT கேட், ஆனா அவர் எழுதியிருக்கிறது KAT கேட். நான் சொன்னது BEST பெஸ்ட், ஆனா அவர் எழுதியிருக்கிறது FEST பெஸ்ட். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆங்கில மொழியும் அழிந்து கொண்டே இருக்கிறது. 2 விவாதத்தை நன்றாக கவனித்தது. 2 மொழிகளும் மூத்த மொழிகள். ஆனா என்ன, தமிழ் மொழி உலகில் பேசப்படும் முதல் மொழி. அரபு மொழி என்பது சொர்க்கத்தில் பேசப்பட்ட முதல் மொழி. ஆகையால் 2 மொழிகளின் மீது ஆதிக்கமிட்டு 2 மொழிகளை முன்னேற்றி செல்வது நமது கடமையாகும். பாதியில் வந்த மொழி பாதியிலே அழிந்து கொண்டிருக்கிறது.
இருக்கு. ஆகையால் மொழிகளை கற்பது தவறு, அதை மறப்பதுதான் தவறு. இத்துடன் தவறை முடித்துக் கொள்கிறேன்.